ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் தேக ஆரோக்கியத்துடனும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோங்க. இன்னைக்கு ரத சப்தமிங்க. இன்னைக்கு ரத சப்தமின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த வழிபாடு தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ரத சப்தமி இங்க சூரிய வழிபாடு தான். சூரிய வழிபாடு இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு மிக பிரபலமாக நம்ம சூரியனை வழிபடுற மாதிரி அதை விட பிரபலமானது இன்னைக்கு ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானை வழிபடுறது தாங்க. இன்னைக்கு வழிபடும் போது மிகுந்த பலன் தருங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் நிகழ்த்தும். இன்னைக்கு செய்யப்படுகிற எளிய பரிகாரம் சூரிய வழிபாடு வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத மாற்றத்தெல்லாம் தரும். சரிங்களா? எளிமையான பரிகாரம் தான். பாவங்கள்லாம் நீங்கும். பாவங்கள்லாம் யாருக்கு நீங்கணும்? அப்புறம் வேலை, வருமானம், ஆரோக்கியம் ஆகியவற்றில் இருக்கும் பிரச்சனைகள்லாம் நீங்கணும். வாழ்க்கையில மிக நல்ல நன்மைகள்லாம் நடக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு பயன்பெறலாங்க. முழுமையா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியுங்க. ஜோதிட ரீதியா என்ன சொல்றாங்க? ஆத்மகாரகன்னு சூரியனை சொல்றாங்க இல்லையா? ஆத்மகாரகனை வழிபடும் போது நம்ம கர்ம வினையெல்லாம் குறையுது. ஜாதகத்துல எந்த தசாபுத்தி நடந்தாலும் நம்ம அவங்க யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரிங்களா? சில பேர் வீட்டுக்கு விளக்க இருக்காங்க, அவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரிங்களா? வீட்டில் ஏதாவது இது தீட்டு இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க சூரிய பகவானை தான் நான் நினைச்சு கும்பிடுறீங்க, கண்டிப்பா இதை எல்லாருமே செய்யலாங்க. சரிங்களா? எளிய பரிகாரம் தான். நீங்க எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நிகழும். சரிங்களா? இது வரைக்கும் நம்மளுக்கு நடக்கவே நடக்காது, நடப்பதற்கே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற விஷயம் கூட இந்த சூரிய பகவான் வழிபாடு எளிய பரிகாரத்தை செய்யறதுனால வாழ்க்கையில நீங்க அளவில்லாத மாற்றத்தை பெற முடியும். சரிங்களா? இது வரைக்கும் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ எந்தாவது பாவம் செஞ்சிருப்போம், யார் மனசையாச்சும் கஷ்டப்படுத்திருப்போம், அதுவும் ஒரு பாவம் தான். சரிங்களா? அந்த பாவங்களை நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் குறையணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நாம சூரிய பகவானை வழிபட போறோம். இப்ப யார் வேணுமானாலும் செய்யலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? இன்னைக்கு ரத சப்தமி அன்னைக்கே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க பரவாயில்லைங்க, கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதய நேரத்துக்கு மேல செஞ்சிடுங்க. சரிங்களா? காலையில எந்திரிச்சோன்னு செஞ்சீங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு பயன் பெறுங்க. தீராத கடன்லாம் இருக்குங்களா? பண பிரச்சனை எல்லாம் இருக்குங்களா? எல்லாமே கர்ம வினைலாம் நிறைய இருக்கு, நம்ம கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு ஃபீல் பண்றீங்களா? நம்மளோட பாவங்கள்லாம் நம்மளுக்கு தீருது, நம்ம அதனாலதான் கஷ்டம்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ரத சப்தமி அன்னைக்குங்க காலையில எந்திரிச்சோன்னு குளிக்கலாம். அப்படி இல்லை இந்த வீடியோ நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கனாலும் பரவாயில்லைங்க, நீங்க மறுபடியும் ஒரு தடவை குளிச்சுக்கலாம். என்னன்னா எருக்க இலைய தலையில வச்சுட்டு குளிப்பது நல்லதுங்க. அது ஒரு பக்கெட் தண்ணியில கல்லுப்பும் மஞ்சளும் போட்டுட்டு நீங்க குளிக்கிறதுக்கு தயாராகும் போது அந்த பக்கெட் நீர்ல கல்லுப்பும் மஞ்சளும் போட்டுருங்க. சரிங்களா? அதுக்கு நீங்க குளிக்கும் பொழுது தலையில எருக்கம் இலைய வச்சுட்டு தலையோட தண்ணி ஊத்திட்டு அந்த எருக்கம் இலைய பின்னால தள்ளி விட்டுடணுங்க. இப்போ பின்னால தள்ளி விட்டுட்டீங்களா? அந்த எருக்க இலை என்ன பண்ணணுங்க, நம்ம எடுத்துட்டு போய் குளிச்சு முடிச்சோன்னா எடுத்துட்டு போய் கால்படாத இடத்துல போட்டுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்துடுங்க. இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் தானே உங்களுக்கு பிரபலமானது. இன்னைக்கு நமக்கு நன்மை கொடுக்கக்கூடியதும் சூரிய நமஸ்காரம் தானே. கண்டிப்பா இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. சரிங்களா? ஆண்களா இருந்தா வெறும் எருக்க இலையை வச்சுட்டு குளிச்சா போதுங்க. பெண்களா இருக்கும்போது தலையில எருக்க இலையை வைக்கும்போது கூடவே கொஞ்சம் மஞ்சளையும் வச்சுட்டு குளிங்க. சரிங்களா? கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு இன்னைக்கு பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்சா. வீட்டுல ஆதித்ய கிருதயம் சொல்லிட்டு இருக்கும் ஒரு ஸ்தோத்திரம், அதை ஒழிக்க விடுங்க. சூரிய போற்றின்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச வரைக்கும் சூரிய பகவானை போற்றின்னு சொல்லுங்க. சரிங்களா? அவருடைய நாமங்களை சொல்லுங்க. சரிங்களா? இப்ப இதெல்லாம் செஞ்சாச்சு. இப்ப எந்த எருக்க இலையெல்லாம் கிடைக்காது, நாங்க என்ன பண்றது, இதெல்லாம் செய்ய முடியாது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு இருக்கீங்களா?
இல்லை நாங்கள் வேலைக்கு போயிடுவோம், எருக்கங்களையெல்லாம் இப்போ குளிச்சுட்டு இருக்க முடியாது, எடுத்து வச்சுட்டு முன்னனால எடுத்து வச்சுக்கணுங்க, இருந்தாலும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் சூரிய பகவான் அருள் கிடைக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்துல சிறிது தண்ணீர் எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க சரிங்களா. கொஞ்சம் அதுலயே மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுல அதை எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பாத்திரத்துல சரிங்களா. அது கொண்டு போய் உங்க வீட்டுக்கு அருகில வெள்ளை எருக்கம் செடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட போயிட்டு அந்த நீரை, அந்த பால் கலந்த நீர் இருக்கு இல்லைங்களா, அதை வீட்டுட்டு நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் பாவங்களை மன்னித்து வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு சூரிய பகவானை போற்றி அப்படின்னு 3 முறை கூறி சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்துடுங்க சரிங்களா. இந்த பரிகாரம் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துங்க, பண பிரச்சனை எல்லாம் கூட தீர்ந்துடுங்க, இனிமே வெற்றிப்படி தாங்க உங்களுக்கு. கண்டிப்பா செஞ்சு பாருங்களேன் சரிங்களா. இப்ப டவுன்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வெள்ளை எருக்கம் செடி எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா, அவங்களுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. என்னன்னா, நம்ம பச்சரிசி மாவு எல்லார் வீட்லயும் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க, அதனோட கொஞ்சமா வெல்லம் கலந்துக்கோங்க. கலந்துட்டு என்ன பண்ணணும்னா, மனுஷங்களாம் மெதிக்காத இடம், அதாவது கால்படாத இடத்துல அதை தூவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எறும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு போகும். ஒரு எறும்பு சாப்பிட்டா 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு பாவங்கள் நீங்க பெற்று புண்ணிய பலன்களையும் சூரிய பகவானின் அருளையும் பெற போறோங்க. கண்டிப்பா இன்னைக்கு வீட்டுல ஆதித்ய கிருதயம் ஸ்தோத்திரத்தை ஒலிக்க விட்டுட்டே இருங்க, ஒரு 2 தடவையாச்சும் ஒலிக்க விடுங்களேன், 2-3 தடவை கேட்க கேட்க உங்களுக்கு சூரிய பகவானின் அருள் கிடைக்குங்க. சூரிய பகவானையும் திருப்தி செய்யணும் இல்லைங்களா. அதனால நீங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தை எல்லாம் எளிய பரிகாரம் தான் செய்து வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோங்க. சூரிய பகவானின் அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுங்க.